ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மகேஷ் vlogs. நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது 4 முட்டையும் உடச்சி வைத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது நம்ம சுட சுட இந்த பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சால்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிரெட் ஆம்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிரெட் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் இன்றைக்கி 2 செட்டு செய்ய போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி பிரெட் எடுத்து அந்த கார்னர் சைடு ப்ரௌனாக இருக்க கார்னர் சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர் சைடு வந்து ஹார்டாக இருக்குன்றதுனால நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் அப்படியே செய்யணுன்னாலும் நீங்கள் அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த செய்யறதுக்கு நான் ஒரு புதினா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணேன். அது ஸ்கிப் ஆகிடுச்சு. புதினா, பச்சை மிளகாய், தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இதில் இந்த மாதிரி ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், தவா ஃபுல்லாக வர மாதிரி. இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு தயிரும் சேர்த்து இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது. பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இருக்கும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு சீஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீஸ் எல்லாமே செய்யலாம். சீஸ் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சீஸ் சேர்த்துருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சீஸ் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி முட்டையை லைட்டாக கார்னர் கீறி விட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டையும் ஒன்றா மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இது வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. நான் சொல்லியிருக்க மாதிரி இதே ஸ்டெப்பை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில்.
இன்னொரு வீடியோவில் திரும்பவும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.